ओम शांति ज्वालामुखी योगा पार्ट 3 5th April 1970 5th April 1970 5/4/1970 எண்ணம் சொல் செயல் இது எல்லாத்துலேயும் அந்த சரளத்தன்மை கொண்டு வரணும். அது ரொம்ப அவசியமாக இருக்குது. இப்போ சரளத்தாவும் தேவை, சஹன் சக்தியும் தேவை. அதாவது சரளத்தா இருக்குது ஆனால் சஹன் சக்தி இல்லை, அப்போயும் சிரேஷ்டம்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் ரெண்டுக்கான பேலன்ஸும் தேவை அப்படின்னு அந்த முரளியில் பாபா சொல்லிட்டு வராரு. அப்போ சஹன்ஷீல்தா இல்லாமல், அந்த சஹன் சக்தி இல்லாமல் வெறும் சரளத்தா மட்டும் இருக்குன்னா போலான்னு சொல்லுவாங்க. அப்போ சரளத்தாவும் இருக்குது, சஹன்ஷீல்தாவும் இருக்குது. ரெண்டு சக்தியும் இருக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா உங்களை சக்தி ஸ்வரூபம்னு சொல்லுவாங்க. சக்திகளில் ரெண்டு, அதாவது பக்தியில் அந்த சக்திகளில் தெய்வீகளில் இந்த ரெண்டு குணங்களும் காமிச்சிருக்காங்க. சரளத்தாவும் இருக்குது, சஹன் சக்தியும் இருக்குது. ஸோ இப்போ பாபா இன்னைக்கு ரிசல்ட் சொல்கிறாரு. ரிசல்ட்டில் பாபா என்ன பார்க்குறாருன்னா, சில பேருக்கு இந்த சரளத்தன்மை அதிகமாக இருக்குது, சில பேருக்கு சஹன் சக்தி அதிகமாக இருக்குது. ரெண்டுத்துக்கான பேலன்ஸ் இல்லை. ஸோ இதுதான் ரிசல்ட் பாபா சொல்கிறாரு. இப்போ நம்ம என்ன பண்ணால் இது ரெண்டுத்துக்கான அந்த பேலன்ஸ் பண்ணணும். ரெண்டு சக்தியும் சமமாக இருக்கணும். இனிமையும் தேவை, அது கூட சக்தி ரூபமும் தேவை. தேவிகளோட படங்கள் பார்த்துருக்கீங்கள, அந்த தேவிகளோட சித்திரங்கள் பார்த்துருக்கீங்களா, அதில் என்ன காமிச்சிருக்காங்க, எவ்வளோ ஜுவாலா ஸ்வரூபமாக இருக்காங்களோ அதே மாதிரி இன்னொரு பக்கம் ஷீத்தல் ஸ்வரூபமாகவும் இருக்காங்க. ஸோ ஒரு பக்கம் ஜுவாலா ஸ்வரூப், ஒரு பக்கம் ஷீத்லா ஸ்வரூப். இதான் நம்மளோட கடைசி ஸ்வரூப். 5th April 1970 முரளி. இதில் பாபா என்ன சொல்கிறாருன்னா, எண்ணம் சொல் செயல் மூலியமாக சரளத்தா தேவை, சஹன்ஷீல்தாவும் தேவை. சரளத்தா இருக்கு, சஹன்ஷீல்தா இல்லைன்னா என்ன ஆகும், சிரேஷ்டம்னு சொல்ல முடியாது. அதனால் இது ரெண்டுமே தேவை. சஹன்ஷீல்தா இருக்குது ஆனால் சரளத்தா இல்லைன்னா போலான்னு சொல்லுவாங்க. சரளத்தா கூட சஹன்ஷீல்தா இருந்ததுனா தான் சக்தி ஸ்வரூபம்னு சொல்ல முடியும். ஸோ இதுதான் பக்தியில் காமிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கி ரிசல்ட் கூட பாபா சொன்னாங்க. சில பேருக்கு ஒன்று அதிகமாக இருக்கும், சில பேருக்கு ஒன்று அதிகமாக இருக்குது. இப்போ இது ரெண்டுத்துக்கான பேலன்ஸ் பண்ணுறதுக்கான நேரம். அப்புறம் இனிமையும் தேவை, சக்தி ரூபமும் தேவை அப்படின்னு பாபா இதையும் சொல்கிறார். ஸோ உங்களுடைய கடமை ஜுவாலா ஸ்வரூபமானது, உங்கள் முகம் எப்படி இருக்கணும், சீத்தலமாக இருக்கணும். ஸோ அதனால் எண்ணம் சொல் செயல் இதில் என்னென்னலாம் தேவை, சரளத்தா, சிம்பிளிசிட்டி, சஹன்ஷீல்தானா டாலரன்ஸ், வேறு என்னென்ன தேவை, இனிமை, மதுரத்தா, அந்த ஸ்வீட்னஸும் தேவை. இந்த 3 குணம் பாபா இங்கே சொல்கிறார். சஹன் கர்னா சரளமாக இருக்கணும், இனிமையாக இருக்கணும். சரளத்தாவாக இருக்காங்க ஆனால் சஹன்ஷீல்தா இல்லை அப்படின்னா என்ன சொல்லியிருக்காரு பாபா, போலான்னு சொல்லுவாங்க அப்படின்னு. ஸோ யஜ்யத்தில் பார்த்தீங்கன்னா 3 தாதிங்க இருக்காங்க. நீங்கள் பாருங்கள், 3 தாதி இருக்காங்க யஜ்யத்தில். அவங்க 3 பேரும் இதோட ஸ்வரூபமாக இருக்காங்க. சரளதா தாதி பிரகாஷ்மணி, சஹன்ஷீல்தாக்கு ஜானகி தாதி, இனிமைக்கு மதுரதாக்கு குல்ஜார் தாதி. 3 குணங்களுக்கு 3 தாதிங்கள் ஃபேமஸ். ஸோ அதனால் இந்த சரளதா, சிம்பிளிசிட்டி, எண்ணம் சொல் செயல் மூலியமாக அந்த சிம்பிளிசிட்டி. ஓகே, இப்போ இந்த சரளத்தாவை எப்படி கொண்டு வர்றது? ஏன்னா மனிதன் எப்படி இருக்கான்னா ரொம்ப ஒரு காம்ப்ளெக்ஸான விஷயமா இருக்கான். இவ்வளோ விஷயங்கள் அவங்களுக்குள்ளார இருக்கு, இவ்வளோ பாவனை, இவ்வளோ கல்பனா, இவ்வளோ எண்ணங்கள், இவ்வளோ அனுபவங்கள். சின்ன வயசுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எவ்வளோ அனுபவங்கள், எவ்வளோ விஷயங்கள் பார்த்துருப்பாங்க. சம்பர்க்கத்தின் மூலியமாக அனுபவங்கள், சொந்த பந்தங்களால் அனுபவங்கள், எவ்வளோ விஷயங்கள் மனிதன் பார்த்துருக்கான். அதெல்லாம் அவங்கள காம்ப்ளெக்ஸ் பர்சனாலிட்டியாக மாற்றிருச்சு. ஸோ இங்கே பாபா என்ன பேசுகிறாரு, சிம்பிளிசிட்டி, எண்ணம் சொல் செயல் மூலியமாக அவ்வளோ சிம்பிளாக இருக்கணும். சிம்பிளிசிட்டி, எல்லா விதத்துலேயும் சிம்பிளாக இருக்கணும். ஒரு வாட்டி கூட சொல்லியிருக்கோம், ஒரு 3 சன்னியாசிகள் இருந்தாங்க.
அவங்க ஒரு தீவில் உட்காந்துருக்காங்க, ஒரு தீவில் உட்காந்து தவம் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் அவங்க வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுறாங்க. அவங்க வந்து எழுத படிக்க தெரியாதவங்க, அவங்களுக்கு எதுவும் தெரியாது. இந்த கதை வந்து லியோ டால்ஸ்டேன்னு ஒரு ஆத்தர் எழுதியிருக்கார் அந்த 3 சன்னியாசியை பற்றி. அவரோட புக்கில் இந்த இது இருக்குது. அப்போ அங்கே உள்ள முக்கியமான ஃபாதர், அந்த ஆர்ச் பிஷப்னு சொல்லுவாங்க, அவருக்கு வந்து கொஞ்சம் ஒரு இதாக இருக்குது. நான் இருக்கும்போது வேறு இந்த 3 சன்னியாசி இவங்க எழுத படிக்க தெரியாது, இவங்க எப்படி ஃபேமஸ் ஆகலாம் அப்படின்னு. ஸோ அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, இதுக்கு நான் ஏதாவது பண்ணி ஆகணும். இவங்க எல்லாரும் வந்து மக்கள் வந்து அந்த சன்னியாசிகளை சந்திக்க இங்கேருந்து அந்த தீவுக்கு போகிறாங்க சந்திக்க, ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இந்த ஃபாதரே, அங்கே உள்ள அந்த பெரிய சர்ச்சில் உள்ள ஃபாதரே அவரே வந்து ஒரு போட் எடுத்துக்கிட்டு அங்கே போகிறார், அந்த சன்னியாசியை சந்திக்க போகிறார். அந்த சன்னியாசி வந்து எழுத படிக்க தெரியாதவங்க, பட்டிக்காட்டு தரமாக உள்ளவங்க, அவங்க வந்து இவரை வரவேற்கிறாங்க. அப்போ அவர் இவங்க வந்து ரொம்ப பணிவாக இவங்களை வரவேற்கும்போது அந்த ஃபாதருக்கு ஒரு சந்தோஷம், இவங்களுக்குள்ளார எந்த ஒரு அகங்காரமும் இல்லை அந்த சன்னியாசிக்குள்ளார அப்படின்னு. அவர் என்ன நினச்சாருன்னா, அந்த ஃபாதர் இவங்க இவ்வளோ ஃபேமஸ் ஆனால ரொம்ப அகங்காரத்தில் இருப்பாங்க அப்படின்னு அவர் நினச்சிட்டு வந்தார். ஆனால் அவங்கள வெல்கம் பண்ணும்போது அவங்க கவலை இல்லாமல் இருக்காங்க. அப்போ வந்து இவரை உட்கார வைக்கிறாங்க. அப்போ இவர் கேட்குறாரு இந்த சன்னியாசிட்டு, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு. அவங்க ரொம்ப பணிவாக சொல்கிறாங்க. அப்போ இந்த ஃபாதர் வந்து அந்த சன்னியாசிகள்கிட்ட கேட்குறாங்க, என்னப்பா நீங்கள் 3 பேரும் பண்ணுறீங்க அப்படின்னு. அப்போ அந்த சன்னியாசிகள் சொல்கிறாங்க, ஐயா நாங்கள் வந்து எழுத படிக்க தெரியாதவங்க, எங்களுக்கு எதுவுமே தெரியாது, என்ன பண்ணுறது, எங்களுக்கு எந்த ஒரு சாதனை பண்ணவும் தெரியாது, ஏதோ எங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு நாங்கள் கடவுளை பிரார்த்தனை பண்ணுறோம். இப்போ இங்கே நாங்கள் 3 பேர் இருக்கோம், கடவுளே நீங்களும் 3 பேர் தான், அதனால் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச பிரார்த்தனையை நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு அவர் சொல்கிறார். இதை கேட்டோன்னா அந்த ஃபாதருக்கு கோவம் வருதான், இது என்ன ப்ரேயர், இப்படிலாம் ஒரு ப்ரேயரா, இது வந்து எங்கள் சர்ச்சுக்கு விரோதமானதுப்பா, இது சர்ச்சு நியமத்துக்கெல்லாம் வராது அப்படின்னு அந்த ஃபாதர் வந்து சொல்கிறாராம். இது அந்த ஃபாதர் கேட்குறாரு, இதெல்லாம் வந்து எங்கேருந்து கட்டிங்க, இது எங்கேயும் எந்த மாதிரி இது வரைக்கும் எந்த சாஸ்திரங்கள்லையும் எந்த பைபிள்லையும் இந்த மாதிரி எழுதலையே, நான் வந்து உங்களுக்கு எப்படி பிரார்த்தனை பண்ணும், எப்படி ப்ரேயர் பண்ணும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு அந்த ஃபாதர் அந்த 3 சன்னியாசிட்டையும் சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னா அந்த சன்னியாசி 3 பேரும் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சிடுறாங்களா. ஆமாம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ஏன்னா எங்களுக்கு எந்த ப்ரேயருமே தெரியாது, நீங்கள் கண்டிப்பாக கற்றுக் கொடுங்க, நாங்கள் கற்றுக்குறோம் அப்படின்னு. அப்போ அந்த ஃபாதர் வந்து அவங்களுக்கு எல்லாமே சொல்லித்தராங்க, அந்த ப்ரேயர், சாஸ்திரங்கள், அந்த ஸ்லோகம், அதெல்லாம் பெரிய விஷயங்கள்லாம் கற்றுத்தராங்க. அப்போ அந்த 3 பேர் சொல்கிறாங்க, அப்போ இவ்வளோ பெரிய ப்ரேயரா, இது நாங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, சரி ஒன்று பண்ணலாம், 3 பேரும் கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வச்சுக்கலாம், ரொம்ப பெரிய ப்ரேயராக இருக்குது, நீங்கள் கொஞ்சம் இவர் கொஞ்சம் அவர் கொஞ்சம் 3 பேரும் கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு. ஃபஸ்ட்டு பாட்டு ஒருத்தர், செகண்ட் பாட்டு இன்னொருத்தர், அப்புறம் அதுக்கு கடைசியாக உள்ளது 3ஆவது ஒருத்தர், அது மாதிரி 3 பேரும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு அவங்க ஞாபகம் பண்ணுறாங்க. அப்போ வந்து அவருக்கு இதெல்லாம் சொல்லி தரும்போது அந்த ஃபாதருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக உள்ளாரவோ, நான் நினச்சேன் இவங்க ரொம்ப பெரிய பயங்கரமான ஆளாக இருப்பாங்க போல இருக்குது, ஆனால் வந்து பார்த்தா இவங்க ஒன்றுமே தெரியலையே, சரி நம்ம இவங்களுக்கு சொல்லித்தரலாம் அப்படின்னு இவர் வந்து எல்லா விஷயமும் இவருக்கு தெரிஞ்ச ப்ரேயர் அதெல்லாம் சொல்லித்தராரு இவங்களுக்கு. உள்ளார அந்த சந்தோஷமும் பட்டுக்கிறார். இப்போ இவங்க வந்து என்னையும் பிரசித்திப்படுத்துவாங்க அப்படின்னு. அந்த 3 saints, அந்த கதையோட பேர் வந்து 3 saints. செயின்ட்னா அந்த போப் ஆண்டவரால் சாங்ஷன் பண்ணப்பட்டாங்க. ஒருத்தவங்க எந்திரிச்சு நான் தான் செயின்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த போப், அந்த கிறிஸ்டியன் தர்மத்தோட தலைவர் அந்த போப் வந்து அவரு சொல்லுவாங்களோ இவங்க தான் செயின்ட் அப்படின்னு சொல்லும்போது தான் அவங்கள செயின்ட்டுன்னு சொல்ல முடியும் அப்படின்னு. அது வந்து போப் கையில் தான் இருக்குது. ஸோ அப்போ அவருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாகுது, இந்த மாதிரி நான் வந்து இவங்களுக்கு இவ்வளோலாம் கற்றுக் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப சந்தோஷமாக அவர் அங்கேருந்து கிளம்புறாரு. அவங்களும் ரொம்ப நல்லா பணிவோடு இவங்களை அனுப்பியும் வைக்கிறாங்க. அவர் போட்டில் திரும்பி வந்துடுறாரு.
ஸோ அப்போ அந்த மாதிரி உங்களுக்கு ஃபாதரெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு அப்பாடான்னு ரொம்ப சந்தோஷமாக ஹாயாக அவர் எடுத்துகிட்டு வந்த அந்த கப்பலில் திரும்பி போகிறார். ரொம்ப சந்தோஷப்பட்டு போகிறார். அப்போ அந்த கப்பலில் போயிட்டுருக்கும்போது பாதி வழி அவர் போயிடுறாரு. அப்புறம் பின்னாடி அவர் திரும்பி பார்த்தா அந்த 3 சன்னியாசியும் அந்த கடல் மேலே ஓடி வராங்க கடல் மேலேயே. ஃபாதர் நில்லுங்க ஃபாதர் அப்படின்னு அவங்க கத்திக்கிட்டே வராங்களாம். இப்போ இவர் திரும்பி பார்த்தா ஏன் இவங்க எப்படி ஓடி வர்றாங்க, அதுவும் எப்படி இவங்களால தண்ணி மேலாம் நடக்க முடியுது. இதை பார்த்து அவர் அப்படியே அவருக்கு ஒரே ஷாக்காக இருக்குது, அப்படியே ஆச்சரியமாயிடுறாராம். இப்போ இவங்க கேட்குறாங்களாம், அந்த ஃபாதர் கேட்குறாங்களா, ஏன் என்ன விஷயம், ஏன் ஓடி வரீங்க அப்படின்னு. இப்போ அந்த 3 சன்னியாசி சொன்னாங்களாம், அதாவது நீங்கள் அந்த ப்ரேயர் இதெல்லாம் சொல்லி கொடுத்தீங்களே அது ரொம்ப பெருசாக இருந்தது ஃபாதர், அது மறந்து போயிட்டோம், இன்னொரு வாட்டி சொல்லி தரீங்களா அப்படின்னு. ஆனால் இந்த ஃபாதர் பார்க்குறாரு, இவங்க 3 பேரும் தண்ணியிலே நடந்து வராங்க, தண்ணி மேலே நடந்து வராங்க, இவங்கள்ட்ட நிறையா சித்திகள்லாம் இருக்குது, இவங்க உண்மையிலே மகான் அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபாதருக்கு வந்து மனசு மாறுறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இன்னிலேருந்து நானும் நீங்கள் என்ன ப்ரேயர் சொன்னீங்களோ அதை தான் நானும் சொல்ல போகிறேன். இப்போ எங்கள் வீட்லேயும் 3 பேர் தான் இருக்காங்க, நான், என் மனைவி, என் குழந்தை, நானும் இன்னிலேருந்து கடவுள்கிட்ட அந்த தான் ப்ரேயர் பண்ண போகிறேன். நான் 3 நீங்கள் 3, எங்கள் மேலே கருணை காட்டுங்க அப்படின்னு அந்த ப்ரேயர் தான் பண்ண போகிறேன் அப்படின்னு. ஸோ இந்த கதையிலேருந்து என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த 3 சன்னியாசியும் வந்து அவங்களுக்கு எழுத படிக்க தெரியாது, ரொம்ப அன்எஜுகேட்டடாக இருந்தாங்க, எதுவுமே தெரியாது. இருந்தாலும் அவங்களுக்குள்ளார அந்த சரளத்தை, அந்த சிம்பிளிசிட்டி இருந்தது. அது வந்து அந்த கதையில் காமிச்சிருக்காங்க. அதுக்கு ஆப்போசிட்டாக அந்த ஃபாதர் எப்படி காமிச்சிருக்காங்க, அந்த ஃபாதர் எல்லாமே இருந்தது. அந்த ஃபாதர் வந்து ரொம்ப எஜுகேட்டடு, படித்தவர், பட் ஆனால் அவரோட பர்சனாலிட்டி ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருந்தது. அந்த அஹங்காரம், அந்த இதெல்லாம் வந்து நிறைஞ்சிருந்தது. அதுக்கு பதிலாக இவங்க வந்து ரொம்ப சிம்பிளாக இருந்தாங்க. யாராவது வாழ்க்கையில் முன்னேறாங்க, இவரோட முன்னாடி போகிறாங்கன்னா அவருக்கு ஒரு இது வந்துடுது. அவர் கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டார், யார் அது, என்னோட பெரியவங்க அப்படின்னு அவர் கிளம்பி போய் அவங்களுக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். என்னோட பெரியவங்க இருக்காங்களா அப்படின்னு. அப்போ அங்கே போய் பார்க்குறாரு, இவங்களுக்கு எதுவுமே எழுத படிக்க தெரியாதுன்னு பார்க்கும்போது அப்போ இவருக்கு வந்து ஒரு நிம்மதி மூச்சு வருது. ஸோ அதனால் சரளதா தேவை. அது கூட பாபா இங்கேருந்து ஒரு ட்ரையாங்கிள் சொல்கிறார், சரளதா, சஹன் சக்தி, அப்புறம் அந்த இனிமை, இந்த 3 விஷயமும் தேவை. அப்போ தான் வந்து உங்கள் சக்தி இரவும் வரும். இது வந்து பாபா இந்த 3 விஷயமும் இங்கே சொல்கிறார். ஸோ அதாவது இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி பாபா சொல்கிறார். சரளதா, சஹன் சக்தி, இனிமை, இதுக்கு நடுப்புற இது 3 இருக்கும்போது தான் சக்தி ரூபம் பிரத்யட்சமாகும். ஸோ அதனால் அந்த சரளதா இருக்கனால சஹன் சக்தி விட்டு போயிடக்கூடாது. இன்னொரு பக்கம் இதுவும் பார்க்கணும், ஏன்னா இது வைஸ் வர்ஸா. சஹன் பண்ணுறேன்னு அதை வந்து நமக்கு கோபத்தில் வந்து மாறிடக்கூடாது, அது மேலேயும் கவனம் வைக்கணும். ஸோ யார் சரளமாக இருக்காங்களோ அவங்களுக்கு நிறைய சஹன் பண்ண வேண்டியது இருக்குது, நிறைய விஷயங்களை பொறுத்துக்கணும். ஒருவேளை அவங்களால பொறுத்துக்க முடியலன்னா அவங்கள வந்து சரளதான்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் பாபா சரளதா கூட சஹன்ஷீல்தாவை பாபா ஆட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நிறைய முறையிலையும் பாபா சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் இந்த 2 குணமும் எப்படி வந்து யோக் பிரயோகத்தில் என்ன பண்ணுறோம், ஒரு விஷயம் நம்ம என்ன எடுத்திருக்கோம் யோக் பிரயோகத்தில். அப்போ இதில் புது 3 விஷயம், சஹன்ஷீல்தா, சரளதா, மதுர்தா, இனிமை, இந்த 3 புது விஷயமும் இதுலேருந்து எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ இதுதான் வந்து என்னுடைய ஆசீர்வாதங்கள். அப்போ முரளியில் எதெல்லாம் புது வார்த்தை வருதோ அதை வந்து நீங்கள் வரதானமாக உங்களுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு இதில் வந்து பாபா எனக்கு வந்து இனிமைக்கான வரதானம் கொடுத்துட்டாரு, சஹன்ஷீல்தாக்கான வரதானம் கொடுத்துட்டாரு அப்படின்னு அதை வந்து நீங்கள் வரதானமாக மாற்றிக்கோ. அப்போ இனிமைனா எதுலலாம் இனிமையாக இருக்கணும், ஃபஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து வார்த்தை, அதுக்கு அடுத்து தான் மற்ற எல்லா விஷயமுமே. ஏன்னா எது வந்து பிரத்யட்சமாக தெரியுது, எது ப்ராக்டிக்கலாக முன்னாடி தெரியுது, நம்ம வார்த்தை தான். நீங்கள் என்னத்தில் நினைக்கிறீங்க அதெல்லாம் கூட 2வது விஷயந்தான். பட் ப்ராக்டிக்கலாக எல்லாருக்கும் கண் கூட தெரியக்கூடியது வந்து நீங்கள் எப்படி பேசுகிறீங்க, அந்த வார்த்தையால் இனிமையாக இருக்கீங்களா. ஆனால் கடுமையாக பேசுகிறீங்கன்னா எப்படி இருக்கும்,
ஒரு வாட்டி என்ன காமிச்சிருக்காங்க, 2 கன்னியா இருக்காங்க. அவங்க 2 பேரும் ஒரு புக்கு படிக்கிறாங்க, ஒரு ஆத்தரை பற்றி. அவரை பற்றி நிறையா படிக்கிறாங்க. அப்போ அந்த ஆத்தர் பற்றி படிக்கிறதுனால ரொம்ப பிரபாவம் ஆயிடுறாங்க. அவங்க சந்திக்க விரும்புகிறாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களுக்கு அந்த சான்ஸ் கிடைக்கிது அந்த பெரிய ஆத்தரை சந்திக்கிறதுக்கு. ஸோ அப்போ 2 கன்னியா அந்த ஒரு புக்கு படிக்கிற பழக்கம் இருக்குது. அந்த ஒரு ஆத்தர் நல்லா புக் எழுதுறாரு, அவங்கள பற்றி படிக்கிறாங்க, அவங்கள சந்திக்கணும்னு நினைக்கிறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களுக்கு பர்மிஷனும் கிடைக்கிது. அப்போ இவங்க எப்படியோ, ஏன்னா ஒரு பெரிய ஆத்தர்னால் நிறைய பேரை சந்திப்பாங்க. ஒரு நாள் இவங்களும் போய் அவங்கள சந்திக்க போகிறாங்க. அவங்க ரூம் உள்ளார போனோன்னா அவர் அன்றைக்கி வேறு மூடில் இருந்திருக்கார் போல இருக்கு. யாரை கேட்டு உள்ளார வந்தீங்க, யார் நீங்கள் அப்படின்னு அவர் கொஞ்சம் இதாக பேசியிருக்காரு. அப்போ இவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா, இவ்வளோ நாள் இவர் மேலே வச்சுருந்த இந்த மரியாதை, இந்த இதை எல்லாமே போயிடுச்சு. அதுக்கப்புறம் அங்கே புக்கு படிக்கிறதே கூட விட்டுட்டாங்க. ஸோ அதனால் அந்த வார்த்தை, அந்த சொல் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆனால் அந்த வார்த்தைக்கும் ஆதாரம் என்ன, அதுக்கும் ரூட் என்னது, அந்த பாவனை. ஸோ அந்த ஆத்மா பற்றி என்னுடைய பாவனை எப்படி இருக்குது, அதன் அடிப்படையில் தான் என்னோடய வார்த்தையும் இருக்கும். நான் யோசித்து வச்சுக்கிட்டேன், இந்த ஆத்மா இப்படி தான், இவர் அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ தான் அவர் முன்னாடி அவருக்கு சுபபாவனை காமிக்கிற மாதிரி நீங்கள் பேசினாலும் அதெல்லாம் அவங்க முன்னாடி அப்போ நம்ம வாயிலேருந்து அந்த தவறான வார்த்தை வந்துடும். ஏன்னா அவரை பற்றி நம்ம மனசில் தவறான பாவனை வச்சுருக்கோம். இவரெலாம் இப்படி தாங்க அப்படின்னு ஒரு இது வச்சுருப்போம். அதுக்கப்புறம் அவர் முன்னாடி ஏதோ நல்ல பாவனை, நல்லா பேசணும்னு நினச்சா கூட நம்ம வாயிலேருந்து அவரை பற்றி தவறான வார்த்தை வந்துடும். பாவனை அந்த மாதிரி நெகட்டிவாக தான் வச்சுருக்கோம். ஸோ அதனால் பாவனை, பியூரிஃபிகேஷன் ஆஃப் பாவனை ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ நம்ம சங்கல்பமும் சுத்தமாக இருக்கணும். ஆனால் பியூரிஃபிகேஷன் ஆஃப் ஃபீலிங்ஸ், நம்ம எண்ணங்கள் எப்படி இருக்குது மற்றவங்களுக்காக, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம மனசில் மற்றவங்கள பற்றி நெகட்டிவ் இவ்வளோ நிரம்பி இருக்குது. வெளியிலேருந்து நம்ம ஏதோ நல்லவங்க, அவங்கள பற்றி நல்லா பேசணும்னு நினைக்கிறோம். ஆனால் அது எப்படியாவது நம்ம வாயிலேருந்து அந்த இது வந்துடும், அவரை பற்றி என்ன வச்சுருக்கீங்கன்னு. ஸோ அதனால் வார்த்தையால் வந்துடும், இல்லை மெசேஜில் எழுதிடுவீங்க, இல்லை வாயால் சொல்லிடுவீங்க. ஏன்னா உள்ளார அவரை பற்றி அவ்வளோ நெகட்டிவ் யோசித்து வச்சுருக்கீங்க. ஸோ அவங்களுக்காக, ஒரு மனிதருக்காக அவ்வளோ நெகட்டிவ் பாவனை அவங்கள பற்றி நமக்குள்ளார நிரப்பி வச்சுருக்கோம். ஸோ அந்த நெகட்டிவ் எப்படியாவது ஒரு நாள் வாய் வழியாவோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் மூலயமா வெளியே வந்துடும். அது உள்ளாரே இருக்காது, அது நேரம் பார்த்து வெளியே வந்துடும். அந்த மனிதர் ஏதாவது ஒன்று பண்ணிட்டா நம்ம உடனே இதை சொல்லிடணும், எனக்கு தெரியுங்க இவரெல்லாம் இப்படி தாங்க, இப்போ பார்த்தாலும் இப்படி தான் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடும். சில நேரத்தில் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஆனால் எக்ஸ்பிரஸ் பண்ணாமல் இருப்போம். பட் ஆனால் அது இன்னும் டேஞ்சர். ஏன்னா சில நேரத்தில் எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது அந்த இது சொல்லிடும். சில நேரம் எக்ஸ்பிரஸ் பண்ணாமலே உள்ளாரே அவரை பற்றி நெகட்டிவ் யோசிச்சுக்கிட்டே இருக்கோன்னா அது இன்னும் டேஞ்சர். அது உள்ளார அந்த எரிமலை போல் என்றைக்கு வெடிக்கும்னு தெரியாது, அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நம்ம ஃபீலிங்ஸை ப்யூராக வச்சுக்கணும் மற்ற ஆத்மாக்காக. வேற ஒரு ஆத்மாவுக்கு பற்றி நம்ம நெகட்டிவ் ஃபீலிங் வச்சுருக்கோம், ரொம்ப நெகட்டிவ் ஃபீலிங் வச்சுருக்கோன்னா அவர் சின்னதாக லைட்டாக ஏதோ ஒன்று பண்ணால் கூட அது கூட எல்லாத்தையும் சேர்த்துரும். இவ்வளோ நாள் நம்ம அவருக்குள்ளார நிரப்பி வச்சுருந்த அந்த நெகட்டிவ் பாவனை எல்லாத்தையும் சேர்த்து அவர் மேலே நம்ம பேசி கூட்டிடுவோம். ஸோ அதனால் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அப்போ அந்த எண்ணங்களின் பியூரிஃபிகேஷன் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது எப்படி நடக்குன்னா, அது வெறும் ஞானத்தால் மட்டும் நடக்கக்கூடிய விஷயம் இல்லை. வெறும் ஞானமோ இல்லை ஞான சிந்தனோ இது மூலியமாலாம் நடக்கக்கூடிய விஷயம் இல்லை. இதில் யோகா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். யோகத்தின் மூலியமாக தான், யோகாவில் அந்த அஷ்டரரி ஸ்டேஜில் அந்த ஆத்மா எமர்ஜ் பண்ணி அவங்களுக்கு அவ்வளோ பியூரான சுப பாவனை நமக்கு மனசால் கொடுக்கணும்.
அப்போ தான் வந்து நம்ம ஒர்க் பண்ணணும். நம்ம என்ன நினைப்போம், நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ணுறோம், யோகா டயத்தில் ஏன் அந்த ஆத்மாவை நினைக்கணும் அப்படின்னு. ஆனால் அந்த ஆத்மாவை பற்றி நீங்கள் மனசில் அவ்வளோ நெகட்டிவ் வந்து நிரப்பி வச்சுருக்கீங்க. ஸோ நம்ம யோகா பண்ணுறோம், யோகா ஒரு பக்கம் இருக்குது, ஞானம் ஒரு பக்கம் இருக்குது. இருந்தாலும் அந்த ஆத்மாவை பற்றி நான் வந்து அவ்வளோ வேஸ்ட்டு நெகட்டிவ் எனக்குள்ளார நிரப்பி வச்சுருக்கேன். அது அப்படியே தான் இருக்குது. எவ்வளோ யோகா பண்ணுங்கள், எவ்வளோ வேணாலும் நீங்கள் கிளாஸ் கேளுங்க, இல்லை மற்றவங்களுக்கு கிளாஸ் பண்ணுங்கள், சிந்தன் பண்ணுங்கள், ஆனால் அந்த ஆத்மாவை பற்றி உள்ள அந்த நெகட்டிவ் ஃபீலிங் அது அப்படியே தான் இருக்குது. ஏன்னா அந்த ஃபீலிங்ஸ்லாம் வந்து நீங்கள் மூடி மறைச்சி வச்சுருக்கீங்க, உங்களுக்குள்ளார அழுத்தி வச்சுருக்கீங்க. அப்போ அந்த ஃபீலிங்ஸை வெளியே கொண்டு வரணும். அதுக்கு முதல்ல அவங்கள வந்து நம்ம பார்க்கணும், நம்ம மைண்டால் அவங்கள பார்க்கணும். அவங்க எங்கே இருக்காங்க, நம்ம ஆள் மனசில் அவங்கள பற்றி நெகட்டிவ் நம்ம போட்டு ஒழிச்சு வச்சுருக்கோம். அப்போ இதை வந்து நம்ம எப்போ பண்ணும், இது வந்து இதெல்லாம் எப்போ பண்ண முடியும்னா அந்த டீப் அஷரரி ஸ்டேஜில் தான், அந்த டீப் யோகா ஸ்டேஜில் தான் இந்த மாதிரி பண்ண முடியும். அந்த டீப் பாடியில் ஸ்டேஜில் அந்த ஃபஸ்ட்டு உங்கள் பாவனையை பாருங்கள். எனக்குள்ளார என்னெல்லாம் பாவனை இருக்குது, என்னெல்லாம் ஃபீலிங் இருக்குது அந்த ஆத்மாவை பற்றி. ஏன்னா நம்ம வந்து நம்மளை பார்த்தே பயப்படுறோம். நம்ம வந்து நம்ம ஒரு பக்கம் நான் வந்து ரொம்ப பக்காவான யோகி, நான் வந்து மற்றவங்களுக்கெல்லாம் சொல்லித்தரோம், ஆனால் எனக்குள்ளாரே அவ்வளோ நெகட்டிவ் நிரப்பி வச்சுருக்கேன். அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, எவ்வளோ கஷ்டமான விஷயம். ஃபஸ்ட்டு நம்ம அக்செப்ட் பண்ணணும், எனக்குள்ளார இந்த ஆத்மாவை பற்றி நான் ஒரு நெகட்டிவ் பாவனை இருக்குது. அதை ஃபஸ்ட்டு ஏற்றுக்கிறதே பெரிய விஷயம். அதுக்கு அடுத்து தான் வந்து இந்த ஸ்டெப்பு. அதை ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கணும். அந்த அக்செப்டன்ஸே பாதிக்கு மேலே காரியத்தை செஞ்சிடும். அக்செப்டன்ஸே உங்களுக்கு 50% சக்ஸஸ் கொண்டாந்துடும். அதை வந்து எழுதியோ ஏதோ ஒரு விதத்தில் வெளியே கொண்டு வரணும். ஒரு வாட்டி தாதி ஜானகி சொன்னாங்க, டிராஃபிக் கண்ட்ரோல் நடக்கும்போது நம்ம மனசில் என்ன சங்கல்பம் வருதோ அதுதான் வந்து என்னுடைய பேராமீட்டர், அதை என்னுடைய ஸ்திதிக்கான மிஷின், செக் பண்ணுறதுக்கான மிஷின், என்னோடய ஸ்திதி எப்படி இருக்குது அப்படின்னு. அது வந்து என்னான்னு சொல்லலாம், அது வந்து ஒரு சிக்னல். டிராஃபிக் டயத்தில் என் மனசில் என்ன எண்ணம் போடுதோ அது வந்து காமிக்குது என்னோடய ஸ்திதி வந்து எவ்வளோ சிரேஷ்டமாக இருக்குது அப்படின்னு. அப்போ இங்கே பாபா வந்து இனிமை பற்றி சொல்கிறாரு. அப்போ அதுக்கு என்ன ஆதாரம் பார்த்தோம், யார்கிட்டையோ கடுமையாக பேசுகிறோம் அப்படின்னா எனக்குள்ளார அவங்கள பற்றி அவ்வளோ வந்து ஒரு கடுமையான பாவனை இருக்குது. யாரை பற்றியும் நம்ம நெகட்டிவாக பேசுகிறோன்னா நம்ம மனசில் அவ்வளோ வந்து அவங்கள பற்றி நெகட்டிவ் போட்டு வச்சுருக்கோம். ஸோ அதனால் இந்த ஃபீலிங்ஸை அதை வந்து சப்கான்ஷியஸில் போயிடுச்சு. அது வந்து ஒரு நாள் நடக்கலை, ரொம்ப நாளாக அவரை பற்றி வந்து அவ்வளோ நெகட்டிவ், அவ்வளோ வேஸ்ட்டு போட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ அது வந்து சப்கான்ஷியஸ் மைண்டில் ஆழத்தில் போயிடுச்சு. நீண்ட காலமாக அந்த நெகட்டிவிட்டி போட்டு வச்சுருக்கோம். அப்போ நடுப்புற வரக்கூடிய அந்த சில சூழ்நிலைகள் பிரச்சனை அதை வந்து ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. ஸோ அந்த நெகட்டிவ் பாவனை வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. நம்ம எப்படி ஏற்றுக்கிட்டோம், எந்த அளவு ஏற்றுக்கிட்டோன்னா இவர் இப்படி தான், இவரை எப்பயுமே திருந்த மாட்டார் அப்படின்னு அந்த மாதிரி ஆழமாக அவரை பற்றி நெகட்டிவ் பதிய வச்சுட்டோம். ஸோ இப்போ யோகாவில் வந்து அந்த ஆத்மாவை இமேஜ் பண்ணணும். அதை எப்படி இமேஜ் பண்ணுறோம் அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சும்மா மேலோட்டமாக இமேஜ் பண்ணுறோமா இல்லை அந்த விஷயத்தில் நம்ம டீப்பாக ஒர்க் பண்ணுறோமா அப்படின்னு. சண்டே வாணியில் வந்து ருஹானி குலாப், ஆன்மீக ரோஜா பற்றி பாபா சொல்லியிருக்காரு. அப்போ நான் தான் அந்த ஆன்மீக ரோஜா. அப்போ ஆன்மீக ரோஜானா என்னது, ஆன்மீக நறுமணத்தை பரப்பணும். அதாவது ஆத்மாவை பார்க்கக்கூடியவங்க. ருஹானி குலாப்னா ஆன்மீக ரோஜானா அந்த ஆத்மாவை பார்க்கக்கூடியவங்க, உடலை பார்க்கக்கூடியவங்க இல்லை. ஆன்மீக ரோஜானா அந்த ஆன்மீக தந்தையோட உரையாடல் செய்யக்கூடியவங்க, அடுத்து ஒருத்தரை நினைவு செய்யக்கூடியவங்க, அந்த ஆன்மீக தந்தையை நினைவு செய்யக்கூடியவங்க. அப்போ தான் வந்து நான் உண்மையான ஆன்மீக ரோஜா. என்கிட்ட அந்த ஆன்மீக நறுமணம் பரவுது.
எந்த ஆத்மா வந்து எந்த ஸ்திதியிலேருந்து ஆத்மாவை பார்க்குறீங்களோ, ஒன்று வந்து நார்மலாக மற்றவங்கள பார்க்குறது, ஸ்தூலமாக பார்க்குறது. இது வந்து யோகாவில் பார்க்குறது. அந்த ஆத்மாவை ஃபஸ்ட்டு யோகாவில் பாருங்கள், அதுக்கடுத்து ஸ்தூலத்தில் பாருங்கள். அடுத்து யோகாவில் வந்து அவங்க கூட ஆன்மீக உரையாடல் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஸ்தூலமாக அவங்கள்ட்ட பேசி பாருங்கள். யோகாவில் வந்து அவங்கள்ட்ட பேசுங்க, அவங்கள்ட்ட மன்னிப்பு கேளுங்க, அவங்கள மன்னிச்சு விட்டுருங்க, அவங்களுக்கு தேங்க்ஸ் கொடுங்க. இல்லை டீப்பான ஒரு உரையாடல் பண்ணுங்க. ஏன் ஒரு நெகட்டிவிட்டி இருக்குது, ஏன் அந்த நெகட்டிவிட்டி போக மாட்டேங்குது, அந்த ஆத்மாட்டே கேளுங்க. அவங்கள வந்து தெளிவாக ஆத்மான்னு பாருங்கள். எவ்வளோ வந்து நம்ம டீப்பாக அவங்கள ஆத்மான்னு பார்க்கணுன்னா அவங்க உடலே தெரியக்கூடாது, வெறும் ஆத்மா மட்டும்தான் தெரியணும். அந்த அளவு ஆத்மான்னு பார்க்கணும். இல்லை அவங்கள ஒரு ஆக்டர்னு நினச்சி பாருங்கள். அப்போ அவங்க கூட உள்ள கணக்கு வழக்கு முடிஞ்சிடும். எல்லா காரியமும் வந்து இப்போ வந்து இங்கே புத்தியிலேருந்து கம்மியாக பண்ண யோகாவில் வந்து இது நிறையா பண்ணணும். ஏன்னா புத்தியில் நீங்கள் எவ்வளோ தான் லாஜிக் சொன்னாலும் அது புரியாது. அஷரீஸ்தியில் தான் இந்த வேலை செய்யணும். அந்த டீப் யோகாவில் இருக்கும்போது தான் அமிர்த வேலை மற்றும் ஈவினிங் யோகாவில் இந்த விஷயத்தை நல்லா சொல்லி பதிய வச்சுக்கணும். ஏன்னா எது வரைக்கும் நம்ம பாவனை சுத்தமாக ஆகலையோ அது வரைக்கும் ஆன்மீகத்தில் முன்னேற முடியாது. நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃபீலிங்ஸ் பியூராக இல்லைன்னா அவ்வளோ வந்து உங்களுக்குள்ளார நெகட்டிவ் நிரம்பி இருக்குது. ஒரு ஸ்க்ரீனில் வந்து அதை வந்து காமிச்சா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவு நம்ம வந்து சில ஆத்மா பற்றி, அது ஒரே ஆத்மா கூட இருக்கட்டுமே, அவ்வளோ நெகட்டிவ் ஃபீலிங் நிரப்பி வச்சுருக்கோம். அப்புறம் எப்படி ஆன்மீகத்தில் முன்னேற்றம் வரும்? ஸோ அவ்வளோ வந்து நெகட்டிவ். அதோடைய கூட வந்து நம்ம கூட இருக்கக்கூடியங்க ஃப்ரெண்டு, நமக்கு சம்மா உள்ளவங்க, அதுலேயும் முக்கியமாக வந்து யார் என் பேச்சு கேட்கலையோ, எனக்கு எதிரின்னு நினைக்கிறோமோ அவங்கள பற்றி ஒன்றும் நெகட்டிவ் இல்லை. யார் வந்து என் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அவங்கள பற்றி மேலேருந்து நல்லவங்க மாதிரி காமிக்கிறாங்க, உள்ளார வந்து அவ்வளோ நெகட்டிவ் நிரப்பி இருக்கும். ஒரு போயம் இருக்குது, ஒரு அம்மா மற்றும் ஒரு குழந்தை, அவங்க 2 பேருக்குமே நோய் இருந்தது. ஸோ ஒரு கவிதை ஒன்று இருக்குது, அதில் அந்த கவிதையோட மீனிங் இதுதான். என்னென்னா, ஒரு அம்மாவும் பொண்ணும் இருக்காங்க. அவங்க 2 பேரும் அவங்களுக்கு ஒரு நோய் இருக்குன்னு தூக்கத்தில் நடக்கிறது. ஒரு நாள் அந்த மாதிரி இவங்க 2 பேரும் அப்படியே தூக்கத்தில் அப்படியே நடந்து வராங்களா, ஒருத்தவங்க மற்றவங்கள பார்க்குறாங்க. இந்த அம்மா வந்து பொண்ணை பார்த்து திட்டுன்னு அவ்வளோ வந்து திட்டுறாங்க. ஒரு நாள் தான் என் வாழ்க்கை எப்படியாச்சு இது அதுன்னு எவ்வளோலாம் மோசமாக திட்ட முடியுமோ அவ்வளோ திட்டுறாங்க. அதேமாதிரி இந்த பொண்ணு அம்மாவை பார்த்து திட்டுன்னு திட்டுறாங்களா. அப்புறம் என்ன ஆகுது, அப்படியே நைட்டை முடிஞ்சிருது, பகல் ஆகுதா, எந்திரிக்கிறாங்க. அவங்க பார்க்குறாங்க, அம்மா வந்து பொண்ணை பார்க்குறாங்க. என்னம்மா ஏன் வந்து இங்கே படுத்துருக்கீங்க, குளிரும், வா உள்ளார போய் படுக்கலாம் அப்படின்னு ரொம்ப அன்பாக இது பண்ணுறாங்க. அதே மாதிரி அந்த பொண்ணு அம்மாட்ட சொல்லுது, அம்மா நீங்களே அங்கே இருக்கீங்க, வாங்க உங்களை உள்ளார கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு, அதாவது அன்பாக பேசுகிற மாதிரி இது பண்ணிக்கிறாங்க. ஆனால் அந்த தூக்கத்தில் அவங்க ஒருத்தவங்க மற்றவங்கள பேசுனதுனாது அவங்களுக்குள்ளார வந்து நிரப்பி வச்சிருக்க அவ்வளோ நெகட்டிவ் ஃபீலிங். வெளியிலேருந்தே கேர் பண்ணுற மாதிரி காமிச்சிக்கிறாங்க, ஆனால் உள்ளார வந்து அவ்வளோ வந்து நெகட்டிவ் நிரப்பி வச்சுருக்காங்க. அப்போ உள்ளார அவ்வளோ நெகட்டிவ் நிரப்பி வச்சுட்டு வெளியிலேருந்து நம்ம மேலோட்டமாக அமிர்த வேலை பண்ணுறேன், முரளி படிக்கிறேன் அப்படின்னு நம்ம பண்ணுறோம். ஆனால் அது ஒரு துளியை அசைய மாட்டேங்குது. உள்ளார அந்த நெகட்டிவ் பாவனை அப்படியே தான் இருக்குது. அப்போ எப்படி இருந்தோமோ அது அப்படியே தான் இருக்குது. 10 வருஷமாக அதே நெகட்டிவ் ஃபீலிங்கை தான் வச்சுட்டு இருக்கோம். ஏன்னா அது அவ்வளோ ஆழமாக உள்ளார பதிய வச்சுட்டோம். அதுக்கு மேலே எவ்வளோ லேயர்ஸ் வந்துருச்சு. அதுவும் அந்த பிரச்சனை எப்போ வருது, கொஞ்ச நேரத்துக்கு தான் வருது. அந்த பன்ஷன் முன்னாடி வரும்போது மட்டும் அது வெளியே வருது, அதுக்கப்புறம் உள்ளார போய் உக்காந்துக்குது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம தேடிட்டு இருக்கோம், நானும் இப்படி பேசினேன், எப்படி நான் இப்படி பேசிட்டேன் அப்படின்னு. ஆனால் அந்த இது வந்து அந்த ஃபீலிங் நம்ம அண்டர் கிரவுண்டில் ஒளிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் எவ்வளோ பச்சதாபப்பட்டோம், என்ன பிரயோஜனம்?
ஆனால் நம்ம வந்து நம்மளுக்கு வந்து இல்லை நான் எல்லாருக்காகவும் சுபாவனை தான் வச்சுருக்கேன் அப்படின்னு ஏதோ சொல்லி சமாளிச்சுக்கிறோம் நம்ம. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஏதோ ஒன்று சொல்லி நம்மளை தேத்திக்கிறோம். ஆனால் பிராமணர் என்ன சொல்கிறாங்க, இல்லை கணக்கு விளக்கு ட்ராமா அப்படின்னு அந்த மாதிரி வார்த்தையை நம்ம இங்கே யூஸ் பண்ணக்கூடாது. அதாவது இந்த ட்ராமா கணக்கு விளக்கு இதெல்லாம் வந்து நம்ம இப்போ வந்து மிஸ்யூஸ் பண்ணுறோம் அந்த வார்த்தையை வந்து. ஸோ அதனால் நம்ம கூட யாரையோ ஹாஸ்பிட்டல் ஒருத்தவங்க முடியாமல் இருக்காங்க, அவங்கள சந்திக்க போகிறோம். ஆனால் உள்ளார நினைக்கிறோம், ஆமாம் இவருக்கு இப்படி தாங்க வேணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதாவது இது எப்படின்னா, ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு ஸ்டாஃபும் டாக்டரும் இருக்காங்க. அப்போ அந்த ஸ்டாஃப்க்கு வந்து பல் ஆப்ரேஷன் ஏதோ பண்ண வேண்டியதாக இருக்குது. ஆனால் அந்த டாக்டர் கொஞ்சம் சரியாக பண்ணல, கொஞ்சம் ஏதோ மிஸ்டேக் பண்ணிடுறாரு. அதனால இவருக்கு வலிக்க ஆரம்பிக்குது. ஸோ அந்த ஸ்டாஃப் என்ன பண்ணுறாருன்னா, இந்த டாக்டரை பற்றி மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாரு. இவர் வந்து இந்த மாதிரின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. அந்த டாக்டருக்கு வந்து இவர் மேலே பயங்கர கோபம். ஒரு நாள் வந்து இவரே வந்து அந்த ஆப்ரேஷன் பண்ணார்ல, அவரே வந்து அவருக்கு வேறு ஏதோ ஒரு ஜுரம் மாதிரி வந்து அங்கே அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவர் வந்து அவரை பார்க்க போகும்போது மனசில் அப்படி தான் திட்டிக்கிறார். என்னை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணல, உனக்கு இது நல்லா வேணும். ஆனால் மேலே ட்ரீட்மெண்ட் பண்ண மாதிரி பண்ணுறாரு. ஆனால் உள்ளார நிற்கிறாரு, இவருக்கெல்லாம் நல்லா வேணுங்க இப்படி தான் அப்படின்னு அந்த மாதிரி நெகட்டிவ் நினச்சிட்ருக்காரு. இது வந்து பைபிளில் கூட எழுதியிருக்கான். அதாவது யாரோ ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்க, ஆனால் சரி ஏதோ அவங்க தெரிஞ்சவங்க, அதனால் நீங்கள் அவங்களுக்கு இறந்ததுக்கப்புறம் அந்த பூவெலாம் வைப்பாங்கள்ல, அப்போ அந்த பூ கொண்டுட்டு போகிறீங்கன்னா முதல்ல என்ன பண்ணுங்கள், அந்த பூவெல்லாம் சைடில் வச்சுட்டு உங்கள் மனசுக்குள்ளார உள்ள அவரை பற்றி உள்ள அந்த நெகட்டிவ் பாவனை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த பூ கொண்டு போய் அவர்கிட்ட அந்த இதில் வைங்க. ஸோ இது வந்து புரிஞ்சுக்கிறதுக்கான விஷயம். இந்த நம்ம வந்து ட்ராமா கணக்கு விளக்கு அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது. வந்து புரிஞ்சுக்கிறதுக்கான விஷயம். ஆனால் உண்மையிலே நமக்குள்ளார என்ன ஃபீலிங் இருக்குது அதை வந்து செக் பண்ணணும். இன்னொரு விஷயம் பாபா என்ன சொல்கிறாங்க, ஜுவாலா கர்த்தவி. ஜுவாலா வந்து உங்களுடைய கடமை. பக்தியில் தெய்வீக சித்தரில் என்ன காமிச்சிருக்காங்க, ஜுவாலா கர்த்தவ்யம், தேவியோட சித்திரங்களை காமிச்சிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், அதில் வந்து விக்ரமம் விகார் விகல்பம் இது எல்லாமே பஸ்மம் ஆகிடுது. அவ்வளோ விகார் விகர்ம விகல்ப். ஸோ இது மூணு வந்து பஸ்மம் ஆகிடுது. ஸோ ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் இது. செகண்ட் டெஃபினேஷன் அது உங்கள் ஜுவாலாறு மூலியமாக குறைகள் பலகீனங்கள் வந்து நஷ்டமாயிடணும். மூணாவது கடமை என்னது, மூணாவது அதில் வந்து வைராக்கியம் இருக்கணும். ஆசை இல்லை, டிட்டாச்மெண்ட், அந்த வைராக்கியம் இருக்கணும். அதில் எந்த ஒரு பற்றும் இல்லை. நான் என் கடமையை செஞ்சேன், டிட்டாச் ஆகிட்டேன், இதுக்கப்புறம் எனக்கு எதுவும் கனெக்ஷன் இல்லை. ஸோ அந்த மாதிரி இப்போ அது எதுலேயும் எனக்கு ஆசை இல்லை. எல்லாத்தோட ஏன்னா ஆசக்தி கூடவே ஒரு சூக்ஷ்ம அகங்காரம் வந்துடுது. ஒரு ரொம்ப சூக்ஷ்மமான ஒரு அகங்காரம் வந்துடுது. ஸோ இதுலேயும் சூக்ஷ்மமாக என்னதுன்னா, நான் வந்து நல்லா புருஷார்த்தம் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு அகங்காரம். இதுலேயும் இன்னொரு அகங்காரம் என்னென்னா, நாங்கள் தான் நல்லா ஞானம் சிந்தனை பண்ணுறோம், நாங்கள் தான் நல்லா யோகா பண்ணுறோம், நாங்கள் குரூப்பில் நல்லா டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படின்னு அந்த குரூப்புக்காக ஒரு அகங்காரம். ஸோ அந்த மாதிரி நான் வந்து தீவிர புருஷார்த்தம், நான் தான் நல்லா தீவிர புருஷார்த்தம் பண்ணுறேன் அப்படின்னு. அதாவது இதில் ரெண்டு சொல்லிக்கலாம். ஒன்று வந்து பர்சனல் அகங்காரம், இன்னொன்று வந்து பப்ளிக் அகங்காரம். அதாவது நாங்கள் குரூப்பாக வந்து நல்லா புருஷார்த்தம் பண்ணுறப்பா, நாங்கள் தான் சிரேஷ்ட் அப்படின்னு, அது ஒரு அகங்காரம். எதுக்கு அகங்காரம்? புருஷார்த்தத்துக்கான அகங்காரம், அது ஒரு அகங்காரம். என்ன பண்ணுறோம், ஒன்றுமே பண்ணுறதில்ல நம்ம. அதெல்லாம் பாபா செய்ய வைக்கிறாரு. ஸோ அதனால் இங்கே வந்து நம்ம கிராமரை சேஞ்ச் பண்ணணும். என்ன சேஞ்ச் பண்ணோன்னா, நான் பண்ணல, பாபா பண்ண வைக்கிறாரு. ஸோ இங்கே கிராமரில் மிஸ்டேக் பண்ணுறோம் நம்ம. ஸோ அதனால் ஜுவாலா கடமைனா அதில் வைராகியம் இருக்கணும், டிட்டாச்மெண்ட் இருக்கணும், எந்த பற்றும் இல்லை. ஜுவாலா கர்த்தவியனா அதை பார்த்து
நம்மளை பார்த்து மற்றவங்களோட விகாரி சன்ஸ்காரம் அட்லீஸ்ட் கொஞ்ச நேரத்துக்காகனாச்சும் அது மறைஞ்சு போயிடணும். அந்த மாதிரி நம்மளோட ஸ்வரூபம் இருக்கணும். மற்றவங்களோட விகாரத்துக்கான சன்ஸ்காரம், மற்றவங்களோட பலவீனத்துக்கான சன்ஸ்காரம் மறைஞ்சு போயிடணும். அடுத்து ஜுவாலா கடமைனா அதில் உங்கள் வார்த்தை ஜுவாலா ஸ்வரூப் வார்த்தையாக இருக்கணும். ஜுவாலா போல், ஜுவாலா பாவனை, ஜுவாலானா பிரைட், ஜுவாலானா அக்னி, பியோர், தூய்மையானது, பிரகாசமானது. அந்த மாதிரி என்னுடைய வார்த்தை, அந்த மாதிரி என்னுடைய பாவனை, அந்த மாதிரி என்னுடைய ஃபீலிங்ஸ் இருக்கணும். ஸோ ஜுவாலா கடமைனா டிட்டாச்மெண்ட், ஜுவாலா கர்த்தவியனா ஆத்மா பற்றி விஷயங்கள், உடலுக்கான விஷயங்கள்.